இந்த கூடுகை கொண்டாட்டத்தில் பங்கெடுத்திருக்கிற எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த விழாவை சிறப்பேற்று நடத்தி நமக்கு சிறப்பு விருந்தினராய் தலைமை பொறுப்பிலும் சிறப்பு விருந்தினராய் வந்திருக்கிற அனைத்து கணத்துக்குரிய மகாத்மாக்களுக்கு ஆண்டுடைய நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். இந்த கிராம முக்கியஸ்தர்கள் வந்திருக்கிற எல்லா குடும்ப அங்கத்தினர்கள் உறவினர்களுக்காக ஸ்தோத்திரம். அருமையான தம்பிமார் பரிசு வாங்கினாங்க. அந்த பரிசு நல்ல ஒரு பேப்பர்ல சுத்தப்பட்டிருக்கு. அந்த பரிசு பேப்பரை பிரிச்சு பார்த்தா தான் உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். அந்த பேப்பரை நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா உள்ள ஒரு பரிசு இருக்கும். அது எவ்வளவு உண்மையோ அதே போல நமக்காக கொடுக்கப்பட்ட விலையேற பெற்ற ஒரு பரிசு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக கொடுக்கப்பட்டார். பரலோக தெய்வம் அவர் அந்த பூமிக்கு மனுஷனா அனுப்பி வைத்தார். இந்த கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொன்னா அதுல கிறிஸ்து என்ற ஒரு வார்த்தை அங்க இருக்கு. அது வெறும் பெயர் அல்ல, அது ஒரு நபர். அந்த நபரை எடுத்து விட்டால், கிறிஸ்துவை எடுத்து விட்டால் கிறிஸ்துமஸ் இல்லை. கிறிஸ்துமஸ் இல்லை. கிறிஸ்து என்று சொன்னாலே கிறிஸ்துமஸ், கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே கிறிஸ்து. ஒரு பள்ளி மாணவர்களுடைய விடுதிக்கு ஒருவர் சென்றார். அந்த பிள்ளைகள் எல்லாம் விசாரிக்க, பரிசுகள் கொடுக்க. அவர் போய் கேட்டாராம், பிள்ளைகளா நீங்க என்னவாக விரும்புறீங்க? ஒவ்வொருத்தரும் நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு தங்களுடைய எதிர்கால கனவுகளை சொன்னாங்க. அவர் இன்னொரு தடவை கேட்டாராம், நீங்க ஒருவேளை மனுஷனா பிறக்கலாமா, மனுஷனா பிறக்கலன்னா என்னவா பிறந்திருப்பீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ஒருத்தன் சொன்னானா, நான் சிங்கமா பிறந்திருப்பேன். ஏண்டா சிங்கமா பிறப்ப? அப்பதான் நான் எல்லா மிருகத்தையும் வேட்டையாடலாம், நான் காட்டுக்கு ராஜாவா இருக்கலாம் அப்படின்னா. இன்னொருத்தன் சொன்னானா, நான் சிறுத்தையா பிறந்திருப்பேன். இப்படி ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா சொன்னாங்களாம். அதுல ஒரு பையன் சொன்னானா, நான் இன்னொரு தடவை பிறந்தா நான் எறும்பா பிறந்திருப்பேன். நானா என்னவா? எறும்பா பிறந்திருப்பேன். அந்த பையனுடைய எண்ணத்தை பாருங்க, அந்த பையனுடைய சிந்தனையை பாருங்க. ஒவ்வொருத்தரும் உலகத்துல பெரிய பெரிய இடத்தை பிடிக்க நினைக்கிறப்ப அந்த சின்ன பையன் நான் சிங்கமாகவோ யானையாகவோ பெரிய ஆளாகவோ இல்ல, நான் ஒரு எறும்பா பிறப்பேன் அப்படின்னு தன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை தாழ்த்த முடியுமோ தாழ்த்தி இருக்கிறான். இத போலதான் கிறிஸ்துமஸ். இந்த உலகத்துக்கு இயேசு அவர் ஒரு பெரிய நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு பிறக்கல. அவர் சாதாரண மனுஷனா பிறந்தார். இந்த கிறிஸ்துமஸ் பாத்தீங்கன்னா சில நட்சத்திரத்தை பார்த்திருப்போம். 3 பேர் குதிரையில இந்த ஒட்டகத்துல வந்ததெல்லாம் பார்த்திருப்போம். அவங்களும் அப்படிதான் நினைச்சாங்க. கிறிஸ்துன்னு சொன்னா அவர் அரண்மனையில பிறந்திருப்பாருன்னு அரண்மனைக்கு போய் தேடினாங்க. ஆனா அவர் அரண்மனையில பிறக்கலையாம். அவர் ஊருக்கு வெளியில ஒரு புறக்கணிக்கப்பட்ட இடத்துல ஒரு மாட்டு கொட்டை, அந்த காட்சி இடத்துல தான் அவர் பிறந்ததாக வேத சரித்திரம் சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு யாரோ ஒருவருக்காக அல்ல, அவர் பிறந்த பொழுது நிறைய செய்திகள் இருக்கு. நேரத்தை கருத்தில் கொண்டு ஒரு 3 காரியத்தை சொல்லி இந்த கூட்டத்தை நாம் மகிழ்ச்சியோடு நிறைவு செய்வோம். முதலாவது, இயேசு ஏன் மனிதனாய் பிறந்தார் என்றால் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க பிறந்தாராம். எல்லா ஜனத்துக்கும். அந்த வார்த்தையை உங்களுக்கு மனசு இருந்தா இன்னொரு தடவை சொல்லுங்க பார்ப்போம். எல்லா ஜனத்துக்கும், ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு அல்ல, ஏதோ பணக்கார வர்க்கத்துக்கு அல்ல, ஏதோ உயர்ந்த ஜாதின்னு சொல்றாங்களே அவங்களுக்கு அல்ல, எல்லா ஜனத்துக்கும். எப்படிப்பட்ட ஜனங்களா இந்த உலகத்துல இருக்கிறாங்க நம்ம கணக்கெடுத்து பார்க்கிறோம். எப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க? வாழ்க்கையை வெறுத்தவங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்க. என்னடா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், என்னடா வாழ்க்கைன்னு அநேகர் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. ஏன் நம்ம கூட, நான் கூட சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட நெருக்கம் வரும்போது அந்த வார்த்தையை நம்ம சொல்லாம உலகத்துல யாராலும் வாழவே முடியாது. வாழ்க்கையை வெறுத்தவங்க இந்த உலகத்துல அந்த எல்லா ஜனங்கிற எல்லைக்குள்ள இருக்கிறாங்க. புறக்கணிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, கைவிடப்பட்டவங்க இருக்கிறாங்க, தனித்து விடப்பட்டவங்க இருக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டவங்க இருக்கிறாங்க, அனாதைகள் இருக்கிறாங்க, அடக்குமுறையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க.
எத்தனையோ மக்கள் கேள்விகளுக்கு பதில் புரியாம இருக்கிறாங்க. இந்த எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க இயேசு பிறந்தாராம். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க இயேசு பிறந்தார். அவருடைய பிறப்பினுடைய முதல் நோக்கம் மனுஷனா இருக்கிற யாரும் துக்கப்படக்கூடாது, எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருக்கணும். அவருடைய அதான் முக்கிய நோக்கம். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை, அறிவையும் ஆற்றலையும் நேரத்தையும் கடந்து அப்பாற்பட்ட அந்த இறை தெய்வம் ஒரு மானிட அவதாரத்தில் பிறந்தார். அவர் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க பிறந்தார். இயேசு நம்முடைய இருதயத்தில் இருப்பாரையானால், இயேசு நம்முடைய மனதில் பிறப்பாரையானால் நமக்கு நிச்சயம் சந்தோஷம். அவர் பிறந்த பொழுது ஒரு துணிகளில் சுற்றி இருக்க காண்பீர்கள் என்று சொன்னாங்க. துணி. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு கல்லறைக்குள்ள ஒரு துணி இருந்துச்சு. அங்கேயும் துணி, இங்கேயும் துணி, அங்கேயும் துணி. இந்த பிறந்த மாட்டுக்கொட்டையில அந்த துணி நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய சிந்தை மாற்றம், நம்முடைய சிந்தை மாற்றம். அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த கல்லறைக்குள் ஒரு துணி இருந்தது. அந்த துணி எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால் நிந்தை மாற்றம். இந்த சிந்தையும் நிந்தையும் மாறினதானால் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கிற முடிவு தான் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது இன்னைக்கு அநேகர் வெளியே தேடிக் கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சி வெளியே அல்ல, மகிழ்ச்சி நமக்குள் இருக்கிறது. உலகத்திலே இன்பத்தை 2 விதம் பிரிப்பார்கள், சிற்றின்பம், பேரின்பம். சிற்றின்பம் என்பது மனிதன் அவனை சந்தோஷப்படுத்த அவனே தேடிக்கொள்கிற வழிகள் தான் சிற்றின்பம். பேரின்பம் என்பது நம்மை படைத்தவர் நமக்கென்று வைத்திருக்கிற வழியில் நமக்கு கிடைப்பது பேரின்பம். சிற்றின்பம் என்பது நம்மை அடிமைப்படுத்தும், பேரின்பம் என்பது நம்மை விடுதலையாக்கும். நிறைய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இயேசு நமக்கு இந்த உலகத்தில் பிறந்த முதல் நோக்கம், அவர் எல்லா ஜனத்துக்கும், இந்த இடத்தில் வந்திருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், சகோதரர்கள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், எங்களுக்கு அனைவருக்கும் இயேசு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க அவர் பிறந்தார். அந்த இயேசுவின் பிறப்பு நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேற வேண்டும். கிறிஸ்துமஸ் என்பது தேவனுடைய இருதயத்தில் பிறந்து நம்மிடத்தில் அது நிறைவேறுகிறது. இந்த தம்பிமார்கள் நாடகத்தில் சொன்னார்களே, நான் பையூர்ல இருந்து பொய்யூருக்கு வந்து நான் எங்க போக வேண்டும்? மெய்யூருக்கு போகணும். அந்த மெய்யூருக்கு போகிற வழிய இயேசு நமக்கு காட்ட, இரண்டாவது அவர் ஒளியாக வந்தார். இயேசு சந்தோஷத்தை கொடுக்க மட்டுமல்ல, அவர் ஒளியாக வந்தார். இந்த இடத்துல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோமே, இந்த வெளிச்சத்தினுடைய உதவி. இந்த இடத்துல மட்டும் வெளிச்சம் இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம எங்க இருக்கிறோம் நமக்கு தெரியாது. பூச்சி போட்ட உள்ள வந்துரும், எல்லா தீமைகள் நடக்கும், திருடர்கள் வருவாங்க, களவு போகும். அப்ப அனைத்து தீமைகளையும் தடுப்பது அந்த வெளிச்சம். இந்த வெளிச்சம் என்பது நம்முடைய மனதில் நமக்கு கொடுக்கப்படுகிற வழிகாட்டுதல், கைடன்ஸ், வழிகாட்டுதல், அதான் வெளிச்சம். ஒரு குழப்பமற்ற நிலை, அதுதான் வெளிச்சம். ஒரு தெளிவான மனப்பக்குவம், அதுதான் வெளிச்சம். பிரச்சனைகளுக்கு தீர்வு, வெளிச்சம். நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் என்று வரும்பொழுது இப்ப நான் என்ன பேசுறேனோ அதை அப்படியே நடத்தி காமிச்சிட்டு பாருங்க. நான் சொன்னது ஒளி, ஒளி, ஒளி சொல்லுங்க. வெளிச்சத்துக்கும் ஒளின்னு சொல்லுவாங்க, சத்தத்துக்கும். இப்ப பாருங்க, இது யதார்த்தமா நடந்தது. இதுல பேட்டரி போயிட்டு அவ்வளவுதான். இந்த ஒளி கேட்கல, 2 நிமிஷத்துல நமக்கு டென்ஷன் ஆயிட்டு, என்னடா இந்த நேரத்துல. இதே போலதான் ஒளி இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில குழப்பம் வரும். வியாதியில இருக்கிறவனுக்கு எது தெரியுமா ஒளி? சுகம். பிரச்சனையில இருக்கிறவனுக்கு எது தெரியுமா ஒளி? தீர்வு, சமாதானம். எங்க மத்தியில உட்கார்ந்து இருக்கிறாங்களே, அக்கா கொஞ்சம் எழுமி நில்லுங்க, நம்ம வீட்டுக்காரர் எழுமி நில்லுங்க. உங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் சாட்சியா சொல்றேன், இப்படி வாங்க. நேரம் இல்லைன்னா உங்களை சொல்லலாம். இவங்க வாழ்க்கையில கொரோனா காலத்துல இவங்களுக்கு சொந்த ஒரு கோயில் பெட்டியில வந்து நிலத்தடி நீர் எல்லாமே கற்பாறை.
நம்ம ஊர்ல 10 அடி 20 அடி 50 அடியில தண்ணி வந்துடும். அங்க ஆயிரக்கணக்கான அடி போட்டா தான் தண்ணி வரும். பாறை. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சராசரியா நீங்க மருத்துவ ஆய்வு எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் இருக்கும். கிட்னி ப்ராப்ளம் இருக்கும் இவங்களுக்கு. அந்த ஊரு வேலைக்கு நிமித்தம் நாகப்பட்டினம் வந்தாங்க. இந்த 2 பேருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடாத சம்பவம். 2 பேரும் கணவன் மனைவி. அவங்க பேரு மகாலட்சுமி பிரிசில்லா, இவர் பேரு ஜான் வெஸ்லி. இவங்க 2 பேருடைய வாழ்க்கையில கோவிட் சமயத்துல கிட்னி ப்ராப்ளம் வந்துட்டு கிரியாட்டின் லெவல் 12 பாயிண்ட். இவங்களுடைய நிலைமை முடிஞ்சிட்டுன்னு ஃபர்ஸ்ட் எய்ட் ஆஸ்பத்திரிக்கு கூட கூட்டு போக முடியல. திருவாரூர் டிஎம்சி ஆஸ்பத்திரியில வச்சிருக்கிறாங்க. அப்படியே கால் வீக்கம், வாமிட்டு, ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு கோயம்புத்தூர்ல இருக்கிற கிட்னி சென்டர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. 2 கிட்னியும் ஃபெயிலியர். அவங்களுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர். கிட்னி சுருங்கி போய் காஞ்சி போன பீன்ஸ் மாதிரி ஆயிட்டு. என்ன செய்யணும்? கொரோனா சமயம், யாரும் போய் பார்க்க முடியல. முடிஞ்சிட்டுன்னு நினைச்சிட்டோம். மருத்துவர் ஒண்ணு செய்ய முடியாதுன்ட்டாங்க. என்னதாங்க தீர்வு? இவங்களுடைய வியாதி என்ற இருளில என்னதான் வெளிச்சம்? இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு என்ற கேள்வி வரும்போது ஒரு வாய்ப்பை டாக்டர் சொன்னாங்க. அந்த டாக்டர், யாராவது உங்களுக்கு கிட்னி கொடுத்தா சௌரியப்படலான்னு. கூட பிறந்தவங்க யாரும் வரல, சொந்தக்காரவங்க யாரும் வரல. கிட்னி வயசானவங்க கூட நான் தான் வாழ்ந்துட்டேனே, எனக்கு ஒண்ணு போதும், இன்னொன்னு கொடுக்கறேன்னு சொல்ல வரல. உயிர் பயம். கடைசியில கைப்பிடிச்ச கணவன் அவர் தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய ஒரு கிட்னியை கொடுத்திருக்கிறார். தாய்மார்களே, தகப்பன்மார்களே, எனக்கு திருமணமாகி 20 ஆண்டுகள். என்னுடைய மனைவி வந்திருக்கிறார்கள், என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். சொல்லுகிறேன், என்னுடைய தாய் தகப்பனை வைத்து சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில நம்மை கரம் பிடித்த அந்த வாழ்க்கை துணைக்கு சிந்தையில் கூட தீங்கு நினைக்க கூடாது. சிந்தையில் கூட தீங்கு நினைக்க கூடாது. ஐயா கை தட்டுறாங்க, நீங்களும் எல்லாரும் கை தட்டினா நல்லா இருக்கும். வாழ்க்கையில நெளிவு சுழிவுகள் வரும், மேடு பள்ளங்கள் வரும். இந்த இடத்துக்கு வரும்போது பல வளைவுகள் வளையத்தான் வந்தோம். ஆனா ஒரு நாள் வாழ்க்கையில் நம்மை நம்பி கரம் பிடித்த வாழ்க்கை துணைக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு சிந்தையில் கூட தீங்கு நினைக்க கூடாது. அருமை சகோதரர் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து ஒரு கிட்னியை கொடுத்தார். கிட்னியை கொடுத்து பிரச்சனை தீர்வாயிட்டு நினைச்சா 48 லட்சம். இடம், நகை, பொருள் எல்லாம் அடமானம். ஒன்றும் மீட்கப்பட முடியவில்லை. இவர்களுக்கு அது செப்டிக் ஆயிட்டு. செப்டிக்கான நிலைமையில அந்த 10வது நாளில் ஒண்ணுமே செய்ய முடியாது என்று கரம் விரித்து விட்டார்கள். எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு, அண்ணன் சொன்னது, பாஸ்டர் தண்ணி கேட்கிறா பாஸ்டர், ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க கூடாது பாஸ்டர், ஒரு நாள் முழுவதும் 50 ml தான் தண்ணி கொடுக்கணும், ஒரு நாளைக்கு 3-4 தடவை டயாலிசிஸ் பண்ண நிலைமை, ஒரு மூடி தண்ணி கொடுத்தா ரத்தம் வந்து எடுத்துருவாங்க, செத்துருவாங்க. நான் அப்படி பார்க்க விரும்பல. தண்ணி கொடுக்காம அவ சாகிறத விரும்பாம நல்ல பிரியாணி வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டோம், கடவுள் விட்ட வழிட்ட. நான் சொன்னேன், நீங்க கவலைப்படாதீங்க, ஆஸ்பத்திரியில விட்டு கூட்டு வந்துடாதீங்க, ஆஸ்பத்திரியில இருக்கட்டும். சர்ச்சில் திங்கட்கிழமை சாயந்தரம் ஒரு 30 பேர் வந்து ஆண்டவர்கிட்ட மன்றாடி ஜெபிச்சோம். எசப்பா, அந்த உயிர் போயிடக்கூடாது, அது வாழணும்னு. கர்த்தர் அற்புதமா இன்னைக்கு அவங்கள ஆசீர்வாதமா இன்னைக்கு உயிரோட வச்சிருக்கிறார். இதுதான் உலகத்துக்கு ஒளி. இந்த பிரச்சனை என்னும் வியாதிக்கு இயேசு ஒளியாக வந்தார். அவர்கள் ஒரு அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றுகிறார்கள். வேலை 2.5 வருஷம் வேலைக்கே போகல. ஆண்டுடைய பெரிய கிருபை, விட்ட வேலையில தொடரவும் செய்ய முடியாத அந்த நாட்கள்ல அரசு அதிகாரிகள் கண்கள தயவு கிடைத்து அந்த பணியில செய்ய முடியாத நாட்கள் அந்த அரியர்ஸ் எல்லாம் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். வேதத்தில் யோபு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தான். ஆனால் இயேசு 2 மடங்காக திரும்ப கொடுத்தார். அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், இருள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், சூனியங்கள் இருந்தாலும், வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடி பல தடைகள் இருந்தாலும், இரும்பு கதவுகளுக்குள் அடைக்கப்பட்டிருந்தாலும், இயேசு நம்முடைய வாழ்க்கையில் ஒளியாக வருவாரையானால் நிச்சயம் தீர்ப்பு உண்டு, ஒரு நிரந்தர தீர்வை கடவுள் கொடுப்பார் என்ற ஒரு சாட்சியாக இன்னைக்கு அவர்களை முன்பாக நிறுத்துகிறேன். நன்றி. நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். சொல்லவிட்டா நிறைய சொல்லுவாங்க, கேட்க நமக்குத்தான் நேரம் பத்தல. இயேசு உலகத்துக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தார். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
இரண்டாவது, இயேசு இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தார், வழிகாட்ட வந்தார், வழிகாட்ட வந்தார், தீர்வு கொடுக்க வந்தார். மூன்றாவது ஒரு குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய இயேசு இந்த உலகத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்க மட்டுமல்ல, வழிகாட்ட மட்டுமல்ல, நம்மை மீட்க வந்தார். நம்மை மீட்க வந்தார். நம்மை மீட்க வந்தார். நம்ம ஒரு ஊர்ல குடியிருக்கிறோம். நம்ம இடம் நம்ம ஊர்ல இல்லாததுனால யாரோ ஒருத்தர் ஆக்கிரமிச்சுட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்ப வாரோம், அந்த இடத்தை பார்க்கிறோம். இது ஏன் இடம், இது என்னுடைய இடத்துக்கான ஆதாரம் இருக்குன்னு காட்டுறோம். ஒண்ணும் முடியல. ஆனா நம்ம விடமாட்டோம். அதன் நீதியின்படி, நேர்மையின்படி, சட்டத்தின்படி போய் மீட்பதை போல இயேசு அவருடையவர்களா இருந்த நம்மை தொலைந்து போன நிலையில் இயேசு சிலுவையில் அவருடைய ஜீவனை கொடுத்து, அவருடைய உயிரை நமக்கு கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார். அவர் நம்மை மீட்க வந்தார். அவருடையவர்களா இருந்த நம்மை திரும்ப மீட்க வந்தார். அந்த மீட்பு என்ற வார்த்தைக்கு பேர் தான் பரிசுத்தம். ஏன் நாம் ஆலயத்துக்கு செல்லுகிறோம்? ஏன் நாம் தேங்காய் உடைக்கிறோம்? அந்த கடினமான இருதயம் தேங்காய், அதை உடைக்கிறோம். தண்ணீர் வருகிறது, கண்ணீர் வருகிறது. நாம் தேவனுடைய ஆலயத்தில் போய் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து ஜெபிக்கும் போது நம்முடைய கண்களில் கண்ணீர் வரும். அதுதான் அந்த தேங்காய் உடைப்பதற்கு சமம். என்னுடைய இருதயம் கல் ஐயா, என்னுடைய இருதயம் கல்லு. அந்த கல்லை உம்முடைய சமூகத்தில் அந்த தேங்காய் பயங்கரமான கடினமானதை உடைப்பதை போல் என் இருதயத்தை உம்முடைய சன்னிதானத்தில் உடைக்கிறேன். அது உடைக்கும் போது தண்ணீர் வருகிறதே, அதுதான் நம் கண்களில் வருகிற கண்ணீர். அதை திறந்து பார்க்கும் பொழுது உள்ளே வெள்ளையாய் ஒன்று காணப்படுகிறதே, அதுதான் நம்முடைய சுத்த இருதயம். இயேசு நம்மை மீட்டிருப்பாரையானால் நம்முடைய இருதயத்தில் தூய்மையை கர்த்தர் காணப்படுவார். இயேசு இந்த உலகத்தில் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். ஆகையினால்தான் யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்ற நிலையில் இந்த இடத்தில் எல்லாருக்கும் அந்த சந்தோஷத்தை கொண்டாட நமக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை அருமை சகோதரர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். இரண்டாவது, அவர் ஒளியாக வந்தார், வழிகாட்ட வந்தார். மூன்றாவது, நம்மை மீட்க வந்தார். நாம் முன்பு எப்படி இருந்தோமோ அதே போல இருக்க கர்த்தர் நம்மை மீட்க வந்தார். ஒரு கதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கதை நமக்கு புரியும் அல்லவா? ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் இருந்தார். இடம், சொத்து, பொருள், நகை அனைத்தும் இருந்தது. அந்த சொத்தை உடைய அந்த மனுஷனுக்கு ஒரே ஒரு பையன் இருந்தான். நல்ல ஒழுக்கமான தம்பி, ஒழுக்கமான பிள்ளை. ஆனால் எதிரிகளுடைய வன்மத்தினால், எதிராளிகளுடைய வன்மத்தினால் அவனை திட்டமிட்டு அந்த பையனை கொலை செய்தார்கள். அந்த பையன் கொலை செய்யப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. மனம் உடைந்தார், நடைபெணமானார். அந்த மகனை இழந்து அவரால் வாழ முடியவில்லை. அவருடைய நினைவாகவே அந்த பெரியவர் இருந்தார். அவர் என்ன செய்தாராம்? அந்த துக்கத்துக்கு பரிகாரமா அந்த பையனுடைய போட்டோவை வரைபடமாய் வைத்து அதை பார்த்துவிட்டு தூங்குவாராம். முழிக்கும் போது அதை பார்ப்பாராம். எங்கு போனாலும் அந்த போட்டோவை கொண்டு போவாராம், வாகனத்தில் வைத்து பாராம். ஒரு நாள் அவருடைய ஆயுஷம் முடிவுக்கு வந்தது. இதை போல ஒரு தரலான பெரிய கூட்டத்தை போட்டு அவருடைய சொத்து, இடம், வீடு, பங்களா, காரு அனைத்தையும் ஏலம் விட வந்தாராம். ஏல பொருட்கள் அனைத்தும் அங்க இருக்கிறது. ஏலம் விடுகிறதுக்கு அந்த மூத்தவர் வந்து நின்று ஏலத்தை ஆரம்பித்தாராம். ஏலத்தை ஆரம்பிக்கும் போது அந்த போட்டோவை காமித்து, இந்த போட்டோவை ஏலம் விட போகிறேன், 1000 ரூபாய் என்றாராம். கூடி வந்திருந்த மக்கள் அனைவரும், அவங்களுக்கு அந்த போட்டோ மேல ஆர்வமே இல்லை. எல்லாருக்கும் எது மேலதான் கண்ணு இருந்துச்சு? தம்பி, முன்னாடி மைக்கு கரெக்டா இருந்துச்சு, அதே மாதிரி வச்சிருங்க, இங்க சத்தம் வருது. எல்லாருடைய கவனமும் எது மேலதான் போனுச்சு? பொருள், காரு, வீடு, சொத்து, வயல். யாரும் அந்த போட்டோவை டக்குன்னு விரும்பி ஏத்துக்கல. ரொம்ப நேரம் ஆகுது. அவருடைய கார் டிரைவர், அந்த பணக்காரருடைய கார் டிரைவர் யாருமே எடுக்கலன்னு டக்குன்னு சொன்னாராம், நான் எடுத்துக்கிறேன்னாராம். அந்த போட்டோவை 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டார். அடுத்த நிமிஷம் அந்த ஏலம் விட்டவர் சொன்னாராம், ஏலம் முடிந்தது, எல்லாரும் போங்கன்னாராம். யாராலும் அதை ஏத்துக்க முடியல. இது என்னையா அநியாயம்?
ஏழை விட்டா எல்லாத்தையும் விடணும், ஒன்ன விட்டுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. இல்லங்க, ஐயா அப்படித்தான் உயில் எழுதி இருக்கிறாங்க. ஐயா அப்படித்தான். சரி, இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், அந்த உயில் அப்படி என்ன எழுதியிருக்கோம் சொல்லுங்க. யாராவது ஒரு 2 பேர் சொல்லுங்க பார்ப்போம். அந்த உயில் அப்படி என்னத்தான் எழுதியிருக்கோம்? அந்த போட்டோவை யாரு வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லாம். சரி, அந்த உயில்ல எழுதியிருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த உயில்ல இப்படிதான் எழுதியிருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப நம்ம மனசுலயே எழுதியிருக்கு பாருங்க. இதை நம்ம யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம மனசுலயே அது எழுதியிருக்கு. இந்த போட்டோவை வாங்குறவங்களுக்கு அனைத்தும் சொந்தம் அப்படின்னு இந்த உயில்ல எழுதியிருந்துச்சான். இந்த டிரைவருக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும். எல்லாரும் வந்து கேட்டாங்களாம், எப்படிப்பா அதுன்னு. அவன் சொன்னானா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என்னுடைய படியளத்த எஜமான, எனக்கு அடையாளம் கொடுத்த எஜமான, எனக்கு வாழ்வு வேலை கொடுத்த எஜமான எதின் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தாரோ அதை நான் நேசிச்சேன், அவ்வளவுதான். என் எஜமான என் முழு ஆர்வத்தையும் அவருடைய பையன் மேல வச்சிருந்தார். என்னுடைய எஜமான என்னுடைய முழு ஆசையையும் அவன் பையன் மேல வச்சிருந்தார். நான் எங்க போனாலும் அவர் கூட போவேன். இந்த போட்டோவை வச்சிருப்பார் கையில, அதுதான் அவருடைய உலகம். அவர் இப்ப இல்ல. அதனால நான் ஆஸ்தி மேல, பொருள் மேல, வீடு மேல, அசையும் சொத்துக்கள் மேல, அசையா சொத்துக்கள் மேல என் நம்பிக்கை வைக்காம என்னுடைய எஜமானன் எதின் மேல் தன்னுடைய மனதை வைத்தாரோ அதை நான் தேர்ந்தெடுத்தேன். எனக்கு இவ்வளவு கிடைக்கும் என்று எனக்கு தெரியவில்லை என்றான். இந்த கதையின் முடிவில் சொல்லுகிறேன், நம்முடைய தெரிந்தெடுப்பு, நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் சரியா இருக்குமானால் நாம் நினைத்து பாராத நன்மைகளை கடவுள் நமக்கு தருவார். அவர் உத்தமனுக்கு உத்தமனா இருக்கிறார். 3 காரியத்தை சொன்னேன் உங்களோடு. முதலாவது, இயேசு எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க வந்தார். இரண்டாவது, அவர் இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தார். மூன்றாவது, அவருடையவர்களாய் நாம் இருந்தோம், நம்மை திரும்ப மீட்டெடுக்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். நிச்சயமாய் அந்த கிறிஸ்துமஸினுடைய செய்தி, அந்த பரிசு, தேவனுடைய இருதயத்தில் ஆரம்பித்த கிறிஸ்துமஸ் நம்முடைய வாழ்க்கையில் வந்து அது நமக்கு சென்றடையும் என்று இந்த ஆண்டின் இறுதியிலே இந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும், நம்முடைய முக்கியஸ்தர்கள், கனத்துக்குரிய விருந்தினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய திருச்சபையின் வாழ்த்துக்களை தெரிவித்து, வருகிற ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.